ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா T20 வேர்ல்ட் கப் 2026 Feb 7 ஸ்டார்ட் ஆகுது. எல்லா டீமும் ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. ஸோ ஈவன் வி ஹேவ் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து T20 சீரியஸ் Jan 21 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி எல்லா டீமும் ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது நம்ம நம்ம வீட்டு கிரிக்கெட்ல டிஸ்கஸ் பண்ண போறது எல்லா டீமோடையும் டீம் ஸ்குவாட் ரிவ்யூ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ T20 வேர்ல்ட் கப் 2024 இந்தியா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ், ரோஹித் கோலியோட லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப் அண்ட் இந்தியா ஒன் தட். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ T20 வேர்ல்ட் கப் 2026 அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஹூ இஸ் கோயிங் டு த வின்னர், அதுதான் வந்து ஒரு பிக் கொஸ்டின். ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டீம் யார் பார்க்க போறோம்னா, என்னதான் T20 வேர்ல்ட் கப் 2024ல லீக் ஸ்டேஜ்லயே டிஸ்குவாலிஃபை ஆகியிருந்தாலும் அதுக்கப்புறமா இந்தியாவோட டெஸ்ட் சீரியஸ் ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இந்தியாவோட பைலேட்டரல் சீரியஸ் ODI 2-4-1 செம்மையா ஆடி வின் பண்ண த பிளாக் கேட் நியூசிலாந்து, அவங்க டீம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு தெரியும் நியூசிலாந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டிங் டீம் அக்ராஸ் த வேர்ல்ட். ஸோ நம்ம அவங்க டீம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, லைக் அவங்க ஸ்குவாட் எப்படி இருக்கு, அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க வீக்னஸ் என்ன, ஃபைனல்ஸ் வருவாங்களா, கப்பு ஜெயிப்பாங்களா, ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். ஸோ அவங்களோட மெயின் ஸ்குவாட் இதுதான், இந்த 15 பிளேயர் ஸ்குவாட். கமிங் டு தட், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஸோ லக்ஷ்மன், உங்க ரிவ்யூஸ் என்ன? அவங்க பேட்ஸ்மேன் எப்படி போலன்னு பொழக்க போறாங்களா, இல்ல எப்படி பிக் பிளேயர்ஸ் எப்படி ஆட போறாங்க, உங்க ஒப்பீனியன் என்ன? தேங்க்யூ ஸ்வேதா ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். பியூட்டிஃபுல் ஒன் ஆக்சுவலா. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் குள்ள வந்துடலாம். ஸோ நியூசிலாந்து அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், ஃபுல் ஆஃப் எனர்ஜி அந்த ஃபீல்ட், நல்லா ஃபீல்டிங்லேயே தே வில் சேவ் 20-25 ரன்ஸ். T20னா ஒன் டேனா டபுள் ஆக்கிக்கலாம், 50 பண்ணிடுவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கும்போது தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நியூசிலாந்து வில் பி கீ. தே வில் ஹேவ் பிரில்லியன்ட் ஃபீல்டிங் ஓவரால். செகண்ட் வந்து தே ஆல்வேஸ் ஹண்ட் அஸ் அ டீம், ஃபுல்லா டீம் எஃபர்ட், எல்லாருமே தே வில் கான்ட்ரிபியூட். சின்ன கான்ட்ரிபியூஷன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டு கெட் டு 200 யூ நீட் 20, 25, 30 அந்த மாதிரி ஒரு 6-7 பேர் அடிச்சா யூ கெட் டு 200. அந்த மாதிரி தே கேன் கான்ட்ரிபியூட் அஸ் அ டீம். போலிங்லி தே ஆல் ஃபார்ம் அஸ் அ டீம். ஸோ பியூட்டிஃபுல் வெல் ஆயில்ட் மெஷின். எப்பவுமே நியூசிலாந்து வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது, அந்த மாதிரி ஒரு சைடு அவங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸோ டு ஸ்டார்ட் வித் டாப் ஆர்டர் முதல்ல பார்த்துடலாம் செக்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தேவ் காட் சம் ஆப்ஷன்ஸ். இப்போ ஸ்குவாட் பார்த்தோம் அப்படின்னா டாப் ஆர்டர் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் முதல்ல பார்க்கலாம். ஃபின் ஆலன், தென் தேவ் காட் ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, டிம் சைஃபர்ட். 4 பேர் இருக்காங்க. அதில் they can pick 3. They can pick all the 4 if they want, but generally ideally they will want to go with 3. அதில் ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். வாட் ஐ வுட் பிளே அஸ் நியூசிலாந்து கேப்டன் சம்திங் லைக் தட். நான் இன்சார்ஜா இருந்தேன்னா ஐ வில் கோ வித் ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட் அஸ் ஓபனர்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போத் ஆர் வெரி அக்ரஸிவ் ஓபனர்ஸ். ஸோ தே கிவ் வெரி குட் ஸ்டார்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பவர் பிளேல ஆக்ஷன் பேக்டா இருக்கும் நியூசிலாந்து. ஸோ தட் இஸ் அ பிக் ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இன் பவர் பிளே யூ நீட் மேக்ஸிமம் யூசேஜ் ஆஃப் த பால்ஸ். ஏன்னா ஒன்லி 2 fielders அவுட் சைட் த சர்க்கிள். ஸோ அந்த மாதிரி அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருந்தால் இட் இஸ் ஆல்வேஸ் அ குட் திங். அஃப்கோர்ஸ் இட் கேன் பி a double-edged sword. ஒரு சைட்ல பார்த்தோம்னா ஸோ தே கேன் ஈவன் ரேஸ் டு 70. இந்த 2 பேர் கிளிக் ஆச்சுன்னா, இல்லைன்னா காலி ஒரே அடியா 5 for 2 அப்படி ஆயிடும். So that is a double-edged sword, but I will take that risk any day. ஏன் அப்படின்னா we will come to the middle order. அப்போ I will explain better. So இப்போ வந்து I will go with one down ரச்சின் ரவீந்திரா. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா can play dual roles. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டிக்கும் he can give super player. And then if he can also up the ante. எப்போ வேணாலும் he can step up the pedal. அந்த அடிச்சு நொறுக்கி நான் செட்டில் ஆகிட்டோம்னா செமையா இருக்கும் பார்க்கறது. ஸோ அதனால I will go with these 3 people. But expected என்ன அப்படின்னா what New Zealand might do is probably they will go with Conway and one of Tim Seifert or Allen. அவங்க அப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். Then Ravindra probably might be one down. So this is the expected thing. Yeah. So this is my point and then the expected. Yeah. பிரணவ், நீங்க எப்படி லக்ஷ்மனோட டீம் மாதிரி செலக்ட் பண்ண போறீங்களா, இல்ல உங்களுக்கு வேரியேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? எனக்கு வேரியேஷன்ஸ் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வழியா போலான்னு பாக்குறேன். ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் போனா
ஒரு பக்கம் பவுலர்ஸ்க்கும் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். பட் ஆனா ஆப்வியஸா இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். ஐபிஎல் ஆடி இருப்பாங்க, எல்லா டொமஸ்டிக் லீக்ஸும் ஆடி இருப்பாங்க, இன்டர்நேஷனல்ஸும் ஆடி இருப்பாங்க. ஸோ அதனால என்ன எதிர்பார்த்தாலும் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மாதிரி ஒரு காம்பினேஷன் வர்றது கஷ்டம். அப்படி ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம சூஸ் பண்ணிக்கலாமேன்றத அவங்க யோசிப்பாங்கன்னு நான் நம்புறேன். தட்ஸ் வாட் மை ஒப்பீனியன் இஸ். ஸோ லக்ஷ்மணோட ஆப்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் என்னோட ஒப்பீனியன் மேபி இருக்கலாம். அங்க அவங்க எடுக்கிற ஸ்குவாடு நம்மளுக்கு எப்படியும் தெரியாது. ஸோ அவங்க ஆட நம்ம புரிஞ்சுப்போம், இல்லை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவ்வளவுதான். Just to add a small point, sorry. Just to add a point. கான்வே நான் ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஜென்ரலானா, ஸ்டார்ட்ஸ் ஆஃப் ஸ்லோலி. அதாவது உங்களுக்கு பவர் பிளேல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கணும். அதாவது இவன் இருந்தா ஆப்போனன்ட்டுக்கு அந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஹி ஃபீல்ஸ் தட் ரோல். அவன் வந்து ஸ்லோவா ஆரம்பிச்சு டிஃபென்ஸா ஆடி இஸ் கைண்ட் ஆஃப் கேம் டேக்கர், அதாவது கொண்டு போகக்கூடிய பிளேயர். ஸோ அது வந்து ரொம்ப டைம் ஆயிடும் செட்டில் ஆயிட்டு ஆக்சிலேட் பண்றது. ஸோ ஐ வாண்ட் ப்ரிஃபர். அண்ட் மோரோவர் இந்த ரீசென்ட் டைம்ஸ் விச் ஐ ஹவ் சீன் ஃபார் நியூசிலாந்து அண்ட் ஆல்சோ இந்த லீக்ஸ் ஜென்ரல் ஸ்மால் டைம்ல இஸ் நாட் இன் கிரேட் ஃபார்ம். ஸோ அதுவும் அவனோட வந்து நெகட்டிவா இருக்கு. ஸோ ஐ வாண்ட் பிக் ஹிம். யா, எனிவே நீங்க பேசுறது கரெக்ட் தான் லக்ஷ்மண். பட் ஆனா அவங்க நான் டெவன் கான்வே வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா இவ்வளவு ரச்சின் ரவீந்திராவையும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ வரைக்கும் T20 ஸ்குவாட்ல நான் பார்த்ததுல ரச்சின் ரவீந்திரா தான் கரண்ட் ஐபிஎல்லையும் பார்த்து 25-5 எல்லாரும் பார்த்திருப்பாங்க. நான் உட்பட நீங்க எல்லாருமே வியூவர்ஸ் உட்பட பார்த்திருப்பாங்க அவர் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு. ஸோ ரச்சின் ரவீந்திரா என் ஸ்குவாட்ல வைக்கிறதே நான் கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் ரச்சின் ரவீந்திரா நல்ல பிளேயர் தான். பட் ஆனா ஓடிஐ ஒரு ஓடிஐ ஒரு டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். T20க்கு இப்போ வரைக்கும் ரீசெண்ட் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் வச்சு பார்த்தா ஐ வுட் ப்ரிஃபர் டெவன் கான்வே. அட்லீஸ்ட் அப்பப்போ ஒரு 50 அடிப்பான்ல ஒரு ரச்சின் ரவீந்திரா. பவர் பிளேயே ஸ்லோ பண்ணிடுவான். 2025 ஐபிஎல்லே பார்த்தோம். ஸோ ஐ ப்ரிஃபர் டெவன் கான்வே. அது ஒன் டவுனோ இல்லை ஓப்பனிங்கோ. ஆனா ஓப்பனிங் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கிறது நல்லது. பட் ஆனா பார்ப்போம். ஓகே, அடுத்து ஆதர்ஷ், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் உங்க 2 பேர்கிட்டயும் பாக்குறது, நீங்க மார்க் சாப்மன் எடுக்கவே இல்லை உங்க டிஸ்கஷன்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப கீயான பேட்ஸ்மேன் மார்க் சாப்மன் தான் இந்த டீம்ல. இப்போதைக்கு அவன் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு, ரீசன்ட் ஃபார்ம். நீங்க டெவான் கான்வே கூட உட்கார வச்சுட்டு மார்க் சாப்மன் இல்ல ரச்சின் ரவீந்திரா உட்கார வச்சு சாப்மன் ஆடலாம். என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ட்ரஸ்ட்வர்த்தி பேட்ஸ்மேன் இப்போதைக்கு சாப்மன் தான். சோ என்னோட டாப் 4 வந்து கான்வே, சைஃபர்ட், ரச்சின் ரவீந்திரா அண்ட் சாப்மன். லெஃப்ட் அண்ட் ரைட்டும் இருக்கும். உங்களுக்கு எடுத்துட்டு போற மாதிரியும் பிளேயர்ஸ் இருக்காங்க. டெவான் கான்வே ஒரு இடத்துல ஆடினா போதும், நின்று ஆடினா போதும், சுத்தி எல்லாரும் அடிச்சுப்பாங்க. டெவான் கான்வே விராட் கோலியோட ரோலை செஞ்சா போதும். இந்தியாவுக்கு என்ன விராட் கோலி செய்யறாங்களோ அதை நியூசிலாந்துக்கு செஞ்சா போதும். அது அடிச்சாலே போதும், அவங்க ஈஸியா டாப் 4 டீமா இருப்பாங்க இந்த வேர்ல்ட் கப்ல. ரச்சின் ரவீந்திரா நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்களே. யாரு அந்த ரோலுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே. யாருமே இல்ல. அதான் சொல்றேன், நீ ரச்சின் ரவீந்திரா ஆட வைக்கலாம். ரச்சின் ரவீந்திராவும் ஆடணும், இவனும் ஆடணும். ஃபின் ஆலனும் சைஃபர்ட் 2 பேரையும் சேர்த்தா டீம் எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல காலி. 2 பேரும் ஆட வச்சா சான்சஸ் கம்மி தான். அவங்க அனுப்புறதுக்கு பதிலா பின்னாடி அனுப்பலாம்ல. பின்னாடி பவர் ஹிட்டர்ஸ் அனுப்பலாம்ல. எவனா ஒருத்தனை சைஃபர்ட் ஓபனிங் அனுப்பிச்சு ஃபின்னால பின்னாடி அனுப்பிச்சுக்கலாம். சி ஃபின்னாலன் ஓபனர், அவனை நீ கீழே இறக்குறது வேஸ்ட். நீ இறக்கிறதுக்கு சும்மாவே நான் ஆடணும்னு சொல்ல. அவன் ஹீஸ் கன்ஃபார்மா ஆடக்கூடிய ஒரு லெவன்ல இருக்கிற பிளேயர் அவன் தான். கான்வே ஓபனர், மேக்ஸ் சாப்மன் 2 டவுன் ஆட போறான். 2 டவுனுக்கு அவனை விட எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிளேயர் யாருமே இல்லை இப்போதைக்கு அந்த டீம்ல. இட்ஸ் மை ஒப்பீனியன். ஓகேவா? அதோட டேரல் மிச்சல்லாம் நீ 2 டவுன் இறக்கினா எனக்கு தெரிஞ்சு T20 வேலைக்கு ஆகாது. வாய்ப்பே இல்லை T20க்கு. சிஎஸ்கே பார்த்தோம். இந்த ஓடிஐல அடிக்கிறான். ஓடிஐல எல்லாத்தையும் சிஎஸ்கே பாரு பிரணவ் பாரு. இதுல உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா வேர்ல்ட் கப் செமிஃபைனல் 2021 செமிஃபைனல் T20 வேர்ல்ட் கப்ல மிச்சல் தான் தலைவன். ஓப்பனிங்ல வந்து அடிச்சு கொடுத்தான். கன்னு மாதிரி இங்கிலாந்துக்கு எதிரா. சோ பாக்கலாம். எனிவே நம்ம மிடில் ஆர்டர் வரும்போது பாக்கலாம். யா, எல்லாரும் இன்டர்நேஷனல்ஸ் ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டீமோட கீ 2 பேட்ஸ்மேன்னா டிம் சைஃபர்ட் அண்ட் சாப்மன். இதுதான் நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். டிம் சைஃபர்ட்டோட ஃபார்ம் வந்து கண்டிப்பா பயங்கரமா இருக்கு. எங்க போனாலும் அடிக்கிறான். 100-200 அடிக்கிறான். விட்டா 200 அடிப்பான்னு நினைக்கிறேன் விட்டா லீக்ஸ்ல. சோ டிம் சைஃபர்ட் அண்ட் கான்வே இஸ் த பெஸ்ட் ஓப்பனிங் பேர். அண்ட் 1 டவுன் அட் ரச்சின் ரவீந்திரா. அவ்வளவுதான். ரச்சின் ரவீந்திராவும் அடிக்கதான் செய்வான் கண்டிப்பா.
அவன் யங்ஸ்டர், அதனால அவனுக்கு சான்ஸ் கொடுத்தே தீருவாங்க. ஓகே ராம், இவங்க ஏதாவது டிஸ்கஷன் கேட்டிருப்பீங்க. சோ உங்களோட கருத்து என்ன? நியூசிலாந்து வந்து they are known for their fielding. ஃபீல்டிங்க்கு நம்ம வரும்போது அதை பத்தி வரலாம். ஃபீல்டிங் டிபார்ட்மெண்ட் வரும்போது ஐ வுட் லைக் டு ஆட் மோர் திங்ஸ் டு இட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரிகார்டிங் த பேட்டிங் பார்த்தோம்னா, என்னோட ஒப்பீனியன்ல ஒரு T20 டீம் வந்து பில்ட் பண்ற ஒரு டீம் வந்து எப்படி இருக்கணும்னா, ஐடியல் வே டு பிளே T20 எப்படி இருக்கணும்னா, ஒரு ஒன் ஆஃப் த டாப் 3 should bat for close to 12 to 15 overs. One of the top 3 should bat for close to 12 to 15 overs. இப்போ நம்ம டாப் ஆர்டர் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம டாப் ஆர்டர் பத்தி பேசிடலாம். நான் கேப்டனா இருந்தா நியூசிலாந்துல எப்படி எடுப்பேன்னா, ஐ வில் ஓபன் வித் ஃபின் ஆலன், சைஃபர்ட், ரச்சின் ரவீந்திரா 3. நம்ம டாப் 3 பத்தி இப்ப பேசுவோம். ஃபின் ஆலன், சைஃபர்ட் அண்ட் ரச்சின் 3. ஏன்னா பிரணவ் ரச்சினை வாழாண்டியா, ரச்சின் தாப்பா அவனுக்கு மெயின், ரச்சின் தாப்பா அவனுக்கு மெயின் பிளேயர். நம்பர் 3ல வந்து இது பண்ணி he can take the game away, he can take the game deep till 15th or 16th over. IPL experience it will count. நான் இல்லைன்னு சொல்லல, பட் ஐபிஎல் வந்து நம்ம ஒரு மெயின் ஃபேக்டரா இது பண்ணி எடுத்து போக முடியாது. சோ பட் இதுல வந்து கமிங் பேக் டு திஸ் டாப் 3 அப்படின்னு பார்த்தா ஃபின் ஆலன் அண்ட் சைஃபர்ட் தான் ஓபன் பண்ணுவாங்க. இதுல அட்வான்டேஜும் இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா, சைஃபர்ட் வந்து he can tear the bowling apart on any day. அவன் வந்து எப்படியும் கேமை வந்து இது பண்ணி கேட்டு கொடுத்துருவான். மாட்டிச்சுனா கேட்டிடும், போட்டு போலர்ஸ் எல்லாம் போட்டு கேட்டி கொடுத்துருவோம். ஆல்வேஸ் கிவன்டே மாட்டிக்கிச்சுனா. பட் என்ன ப்ராப்ளம்னா, இந்த நியூசிலாந்து டாப் ஆர்டர்ல எஸ்பெஷலி இது ஓபனர்ஸ் ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர்ட் பார்த்தா இந்தியால ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்தியால ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஃபின் ஆலன் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு காலத்துல ஓபன் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஐபிஎல் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். டிம் சைஃபர்ட் அப்பப்போ வந்துட்டு போறான். இப்போதான் வந்து ரீசென்ட்லி இன் குட் நிக். அண்ட் இது வந்து இந்தியாவில் ஆடுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் ரச்சின் வந்து ஐடியல் பிளேயர் நம்பர் 3. அப்படியே கேம் அப்படியே கொண்டு போயிட்டு he can take the game away, he can take the game deep till 15th or 16th over வரைக்கும் அவனால நிக்க முடியும். அவன் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கான். ஒன் டே வேர்ல்ட் கப் 2023ல அவன் ஒன் டேல இங்கிலாந்தோட எல்லா அடியாச்சான் இங்கிலாந்தோட. he played like T20 இந்தியா. இதுல ரச்சின் ரவீந்திரா வந்து இங்கிலாந்து போலர்ஸ் போட்டு, அப்போ இங்கிலாந்து வந்து டிபெண்டிங் ஹோல்டர்ஸ், ரைனிங் சாம்பியன்ஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரச்சின் ரவீந்திரா கேன் ப்ரொவைட் அட் நம்பர் 3. ஓகே, சோ இதுதான் என்னோட டாப் 3 இருக்கும். இதெல்லாம் கேப்டனும் ப்ரிஃபர் பண்ணுவான்னு நினைக்கிறேன் நானு. நம்ம அடுத்த டிபார்ட்மெண்ட் வரும்போது பேசுவோம். ஓகே, I do go with Pranav idea. So நான் நினைக்கிறேன் they will open with left right combinations. Coming to all rounders, ராம் சொன்ன மாதிரிதான் இதுல வந்தது. இப்போ T20 வேர்ல்ட் கப் நடக்க போறது இந்தியா கண்டிஷன்ஸ்ல தான். இந்தியா கண்டிஷன்ஸ் தான் நம்ம ஐபிஎல் பார்த்தோம். இந்தியா கண்டிஷன்ஸ்ல ஐபிஎல் கண்டிஷன்ஸ்ல சிஎஸ்கேவோட மேட்ச ரச்சின் ரவீந்திரா பெர்ஃபார்மன்ஸ் இப்பவே தெரிஞ்சிடுது. நீங்க எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? இல்ல அது வந்து ரச்சின் ரவி ஐபிஎல் இஸ் டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம். ஒத்துக்கிறேன் நான். ஐபிஎல் அவன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா ஐபிஎல் அவனுக்கு ரோல் கிளியரா இல்ல. நீ சிஎஸ்கே டீம் வந்து நம்ம ஐபிஎல் போது அதை பத்தி டீடைலா பேசுவோம். ஒருத்தருக்கும் ரோல் எக்ஸ்பிளனேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவனுக்கு இதான் ரோல் அதான் ரோல். ரச்சினோட மோஸ்ட் ஐடியல் பேட்டிங் வந்து இட் இஸ் அட் நம்பர் 3. எப்படி கேன் வில்லியம்சன் வந்து ரொம்ப காலமா அதை பண்ணிட்டு இருந்தாலும், ஒன் டேல எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த மாதிரி அவனுக்கு ரச்சின் ஷுட் பேட் அட் நம்பர் 3. அதான் அவனுக்கு பர்ஃபெக்ட். கல்பினாங்க ஒரு சில மேட்ச்ல 4 ஆட வச்சாங்க. சோ அதனால வந்து அவனுக்கு ஐபிஎல் ஆஸ் அ திங் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கேம். இது வந்து T20 இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ரச்சின் இஸ் பிளேயிங் ரீசென்ட்லி வெல். அண்ட் இன்னொன்னு மறந்துடாதீங்க வியூவர்ஸ், அவன் கேன் போல் யூஸ்ஃபுல் 4 overs. மறந்துடாதீங்க, ஆல் ரவுண்ட் கேட்டகரியில போட்டு நசுக்கு போட்டு தள்ளுவோம். போட்டு அவன் சாம்பியன்ஸ் டிராஃபில அப்படிதான் பாத்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி ஒன் டேல வந்து அவன சாட்னர் வந்து இஸ் யூட்டிலைசிங் இட் ஃபார் 10 overs. சோ அது மாதிரி ரச்சின் will be a useful all-rounder. சோ எனக்கு தெரிஞ்சு ரச்சின் should play. அதுதான் கேப்டன் யோசிப்போம் அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட். ஐபிஎல் இஸ் a different game.